இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள்டு அட் பி ஏபி ஈக்குவல் டு 24 சென்டிமீட்டர் அண்ட் பிசி ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர் டிட்டர்மைன் சைன் ஏ காஸ் சி சைன் சி காஸ் சி. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன். இது ஏபிசியில் பி வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரைட் ஆங்கிள்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பியை கரெக்டாக ரைட் ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்டு ஏபி என்ன கொடுத்துருக்காங்க, 24 சென்டிமீட்டர். அப்போ ஏபின்றது இந்த சைடு. இப்போ இது என்ன எடுத்துக்கிறோம், 24. அதே மாதிரி பிசின்றது என்னது, 7 கொடுத்துருக்காங்க. பட் இது ரெண்டும் தெரியும், நமக்கு என்ன தெரியாது, ஹைப்போட்டென்யூஸ் தெரியாது. ஸோ இப்போ ஹைப்போட்டென்யூஸ் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன எழுதுகிறோம், ஏசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏபி ஸ்கொயர் என்னது 24 ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் வந்து 7 ஸ்கொயர். 24 ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், 576. அதே மாதிரி 4 ஸ்கொயர் 49. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 625 வரும். இப்போ ஏசி ஸ்கொயர் 625 அப்படின்னா அப்போ ஏசி 625 நம்பர் பார்த்தாலே நமக்கு என்ன தெரியணும், அது 25 ஸ்கொயர். அப்போ ஏசியோட வேல்யூ எவ்வளோ, 25. இப்போ ரெண்டு சைட் கொடுத்தா பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஹைப்போட்டென்யூஸை. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் வந்து சைன் ஏ காஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம்மில் சைன் ஏ அப்படின்னா பாருங்கள், சைன் ஏன்றது என்ன ஆக்சுவலாக, ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம், ஸோ கேட்டோ. இது இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் உங்களுக்கு இது ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன். இது சைனு, அதோட ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ். காசு அப்படின்னா வந்து அட்ஜசன்ட் ஹைப்போட்டென்யூஸ். அதே மாதிரி டேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்போசிட் அட்ஜசன்ட். ஸோ இது ஷார்ட்டாக ஸோ கேட்டோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், இங்கே சைன் ஏ கொடுத்துருக்க ஆங்கிள் ரொம்ப முக்கியம், ஏவா சியா அது ரொம்ப முக்கியம். இப்போ சைன் ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சைன் ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்போசிட் ஹைப்போட்டென்யூஸ். அப்போது சைனோட ஆப்போசிட் எது, ஹைப்போட்டென்யூஸ், இது அட்ஜசன்ட். இப்போ சைனுக்கு பாருங்கள், சைன் ஏ அப்படின்றது என்ன எழுதலாம் நாம, சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு சோனா என்ன அர்த்தம், ஓ பை ஹெச். சைனுக்கு என்ன அர்த்தம், ஓ பை ஹெச். அப்போ என்ன வரும், ஓ பை ஹெச் அப்படின்னா 7/25. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இந்த ஸோ கேட்டோ மறக்கவே மறக்காதீங்க. அடுத்தது காஸ் ஏ பாருங்க, காஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காஸ்க்கு என்னது, அட்ஜசன்ட் ஹைப்போட்டென்யூஸ். அப்போ அட்ஜசன்ட்ன்றது என்னது, இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் பக்கத்தில் 24, ஹைப்போட்டென்யூஸ் 25. ஸோ 24/25 ஒரு ஆங்கிளுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், சைன் சி கேட்குறாங்க. ஸோ இப்போ சி ஆங்கிள் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இதை எரேஸ் பண்ணிவிடுங்க. இப்போ சின்ற ஆங்கிள் தான் நம்ம எடுக்கணும் ஆக்சுவலாக. இப்போது சின்ற ஆங்கிளில் சைனும் காசும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இது ஆங்கிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எது ஆப்போசிட்டு, எதிரில் இருக்கிறது ஆப்போசிட்டு, இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட், அண்ட் இது ஹைப்போட்டென்யூஸ். ஹைப்போட்டென்யூஸ் காமனாக தான் இருக்கும், ஆப்போசிட் அட்ஜசன்ட் ஆங்கிள் பொறுத்து மாறும். இப்போ சைன், ஃபஸ்ட்டு சைன் சி எடுத்துக்கோங்க. சைன் சி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ அப்படின்றது என்ன அர்த்தம், இது ஆப்போசிட், இது ஹைப்போட்டென்யூஸ். அப்போது 24/20 ஓ பை ஹெச் அப்படின்றது என்னது, 24/25. அதே மாதிரியே காஸ் சி எடுத்துக்கோங்க. காஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த வேர்டை வந்து அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க. காஸ் ஏ பை அட்ஜசன்ட், அதுமாதிரி அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ். அட்ஜசன்ட் என்னது 7 டிவைடட் பை அட்ஜசன்ட்ல மறுபடியும் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அட்ஜசன்ட்டோட வேல்யூ எழுதிக்கோங்க. இப்போ 7/25. இப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஃபர்ஸ்ட் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பித்தாகரஸ் தியரத்தோட வேல்யூவை இந்த ஸோ கேட்டோ இந்த ஃபார்முலாவில் ஸ்ட்ரைட்டாக யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஆங்கிளும் எப்படி வந்து ஆன்சரோ, ஆப்போசிட்னா ஆப்போசிட், அட்ஜசன்ட்னா அட்ஜசன்ட் வச்சு ஆன்சர் எழுதிடுறோம். இப்போ இதோட இந்த ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் செகண்ட் சம் பார்க்கலாம். இந்த கிவன் ஃபிகர் ஃபைண்ட் tan p மைனஸ் cot r. இதான் அவங்க கொடுத்துருக்காங்க, வேறு எந்த டேட்டாவும் கொடுக்கல. PQ வந்து 12 சென்டிமீட்டர், PR வந்து 13. பட் என்ன நமக்கு தெரியாது, QR வந்து தெரியாது. ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போகிறோம், பை பித்தாகரஸ் தியரம் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அந்த அப்படியே வந்து நீங்கள் பித்தாகரஸ் தியரம் எழுதுங்க. PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இப்போ PR ஸ்கொயர் என்ன நமக்கு தெரியும், 13 ஸ்கொயர்னு தெரியும், ஈக்குவல் டு PQ என்னது 12. ஸோ 12 ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். இப்போ 12 ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகும், மைனஸ் வருமா. அப்போ இது எப்படி எழுதலாம், QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்னு எழுதலாமா. இப்போ 13 ஸ்கொயர் என்ன, 169
மைனஸ் 144 அப் டு ஒரு 25 ஸ்கொயர் வரைக்குமாவது தரவாக வச்சுக்கோங்க. அப்போ தான் மேக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போட முடியும். இப்போ கியூஆர் ஸ்கொயர்ன்றது 25. அப்போ கியூஆர் அப்படின்றது என்னது 5. யூஸ்வலாகவே 5, 12, 13 இதெல்லாம் வந்து காமன் நம்பர்ஸ். நம்ம பித்தாகரம் பொறுத்தவரைக்கும் 5ம் 12ம் தான் அங்கே 13 தான் இருக்கும். 12ம் 13ம் தான் இங்கே 5 தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, tan p cot r. இது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு பாருங்க. இப்போ tan p எழுதிக்கோங்க. pன்ற ஆங்கிள் எங்க இருக்கு? நமக்கு pன்ற ஆங்கிள் இந்த இடத்துல இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து tan அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டோன்றது என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ tan pன்ற ஆங்கிள் எது? இது. அப்போ இதுக்கு ஆப்போசிட் எது? இதுக்கு ஆப்போசிட் 5 அண்ட் அட்ஜசன்ட் என்ன அர்த்தம்? 12. அப்போ O by A. அப்போ tan by O by A அப்படின்றது என்னது? 5/12. அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் 5/12. அதே மாதிரி காட், பட் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்க? ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பி கொடுத்துருந்தாங்க ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இங்கே காட்டுன்னும் போது அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். அப்படியே அது தலைக்கீழ உல்ட்டாவாக எழுதிக்கணும். காட்னா டேனோட உல்ட்டா. இப்போ பாருங்க, இங்கே எடுக்க வேண்டிய ஆங்கிள் என்னது? ஆர். ஆர் அப்படின்ற ஆங்கிள் கொடுத்துருக்கிறதுனால இப்போ இந்த ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் எது? 5 அண்ட் ஆப்போசிட் எது? 12. ஸோ இப்போ இது நீங்கள் கரெக்டாக எழுதணும். அட்ஜசன்ட் 5 ஆப்போசிட் 12னா அகைன் நம்மளுக்கு என்ன வருது? மறுபடியும் வந்து 5/12 தான் வருது. எப்படி இந்த ரெண்டு சேமா வருது? மேலே கொடுத்துருக்கிறது tan p ஆங்கிள், கீழே கொடுத்துருக்கிறது cot r ஆங்கிள். ஸோ அதனால இப்போ tan p மைனஸ் cot r பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? 5/12 மைனஸ் 5/12. உங்களுக்கு இது புரியும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த ரெண்டு வேல்யூ சேமா வருது? ஆங்கிள் மாறுது, பட் ஃபார்முலா தலைக்கீழே வருது. ஸோ அதனால இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் 0 வரும். ஸோ அதையும் நான் இப்போ ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ட்ரையாங்கிளில் ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பித்தாகரஸ் யூஸ் பண்ணிவிட்டு தென் கேண்டோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சிம்பிளாக சால்வ் பண்ணிட்டோம். இதோட இப்போ இந்த செகண்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் தேர்ட் சம். இப்போ பாருங்கள், இஃப் சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு 3/4 calculate cos a and tan a. இது என்ன? ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, பட் ஸ்ட்ரெயிட்டாக வேல்யூ கொடுக்கல. ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? கேண்டோ தெரியுமா நம்மளுக்கு? இது இப்போ சைன் ஏன்றது என்னது? அப்போ சோனா என்ன அர்த்தம்? சைன் ஏ இஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3/4. அது என்னது? ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ். அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ் 3/4 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம்? ஆப்போசிட் 3 ஹைபாட்டனியூஸ் 4. இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ஆங்கிள் எடுத்துக்கலாம். மேலேயும் எடுத்துக்கலாம், கீழேயும் எடுத்துக்கலாம். நான் இப்போ மேலே ஏன்ற ஆங்கிள் எடுத்திருக்கேன். ஏபிசி ட்ரையாங்கிளில் இப்போ ஏன்ற ஆங்கிளில் ஆப்போசிட் எது? 3. இங்கே ஆப்போசிட் அண்ட் ஹைபாட்டனியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 4. இப்போ நமக்கு என்ன தெரியாது? நம்மளுக்கு அட்ஜசன்ட் தெரியாது. இப்போ இந்த அட்ஜசன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்பவும் போல பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போகிறோம். பை பித்தாகரஸ் நம்ம என்ன எழுதுறோம்? ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இது வந்து ஹைபாட்டனியூஸ் என்னது? 4 ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? 3 ஸ்கொயர். அட்ஜசன்ட் நமக்கு தெரியாது. ஸோ ஏ ஸ்கொயர் போட்டுக்கோங்க. இப்போ 4 ஸ்கொயர் என்னது? a square is equal to 4 square minus 3 square. 3 square இந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகுமா? அப்போ என்ன ஆகும்? 16 மைனஸ் 9. இப்போ a ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது? ஏவோட வேல்யூ 7. ஸோ a ஸ்கொயர்ன்றதுனால √7. இப்போ ஒரு பக்கம் என்ன வந்துடும்? ஏபியோட வேல்யூ √7. இப்போ நாம மற்ற ரெண்டும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்க, cos a அண்ட் tan a எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. cos a காசுன்றது என்னது? அப்போ அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். இப்போ ஏவோட அட்ஜசன்ட் யாரு? √7. அதே மாதிரி ஹைபாட்டனியூஸ் 4. அது நமக்கு தெரியுமா? இப்போ ஏன்ற ஆங்கிள் எடுத்துக்கிட்டோம். இதோட அட்ஜசன்ட்னா பக்கத்தில் √7. அப்போ பக்கத்தில் இருக்கிறது √7 டிவைடட் பை லாங்கஸ்ட் சைடு. ஹைபாட்டனியூஸ் சைடு என்னது? 4. இப்போ அதே மாதிரி tan a பாருங்க. tan a அப்படின்னா என்னது? TOA சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போ ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ என்ன ஆகும்? ஓன்றது என்ன? 3 அண்ட் ஏவோட ஆங்கிள் ஓன்றது 3. அப்போ அட்ஜசன்ட் வந்து √7. அப்போ 3/√7. அவ்வளோதான். இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம்? ஸ்ட்ரெயிட்டாக இங்கே நமக்கு வேல்யூ கூட கொடுக்கல, சைன் ஏ தான் கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்து நம்ம வந்து ட்ரையாங்கிள் அப்ளை பண்ணி பித்தாகரஸ் யூஸ் பண்ணி அந்த ஆங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதோட இப்போ இந்த தேர்ட் சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் ஃபோர்த் சம் பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? முதல் 1/3 கொடுத்தாங்க. இங்கே 15 cot a ஈக்குவல் டு 8. ஃபைண்ட் சைன் ஏ அண்ட் சீக்கண்ட் ஏ. அது என்ன? 15 cot a சேம் தான். அதே ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இங்கே ஏன்ற ஆங்கிள் தான் எல்லாத்துலேயுமே பேசியிருக்காங்க. ஸோ அப்போ ஏவை வந்து தீட்டா அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க.
இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம், 15 cot A ஈக்குவல் டு 8 அப்படின்னா என்ன அர்த்தம், cot A ஈக்குவல் டு 8/15. முதல் சம் மாதிரி தாங்க இதுவும். ஜஸ்ட் நம்ம அந்த ஃப்ராக்ஷனாக கொடுக்காம அப்படி முன்னாடி கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மந்திரம் என்னது, சோ கேட்டோ. அந்த மந்திரத்தை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. எழுதிட்டு காட்ன்றது எதோடது, டேனோடது. அப்போ O/Aவா A/Oவா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காட் ஏ ரிவர்ஸில் எழுதணும். அப்போ A/O. இப்போ நம்மளுக்கு என்ன தெளிவாக தெரியும், அட்ஜசன்ட் சைடு 8ன்னு தெரியுது, ஆப்போசிட் சைடு 15ன்னு தெரியுது. இப்போ ஆங்கிள் ஏலேருந்து அட்ஜசன்ட்டை பிடிங்க, பக்கத்தில் இருக்கிறதுக்கு பேர் அட்ஜசன்ட். அப்போ அது என்னது, 8. அதோட ஆப்போசிட்டு 15 தெரிஞ்சிடுச்சா. இப்போ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் தெரிஞ்சதுன்னா ஹைபாட்னியூஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பித்தாகரஸ் தியரம் வச்சு நம்ம ஹைபாட்னியூஸ் கண்டுபிடிச்சிடலாம். பை பித்தாகரஸ் தியரம் நம்ம இப்போ எப்படி எழுதுகிறோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்னியூஸ் தெரியாது, ஆப்போசிட் என்னது 15 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர். ஸோ இப்போ 15 ஸ்கொயர் 8 ஸ்கொயரும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், ஹைபாட்னியூஸ் கிடைக்கும். 225 ப்ளஸ் 64. இது பண்ணிங்கன்னா என்ன வரும், 289. 982. ஸோ 289. இப்போ ஹெச் ஸ்கொயர் 289னா ஹெச் எவ்வளோ, 17ஓட வேல்யூ தான் 289. ஸோ அதனால தான் திரும்ப நான் சொல்கிறேன், 25 ஸ்கொயர் வரைக்கும் தரவாக மெமரி பண்ணிக்கோங்க. அப் டு 25 ஸ்கொயர் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கிடச்சதும் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக சைன் ஏவும் சீக்கண்ட் ஏவும் எழுதிடலாமா. இப்போ சைன் ஏ, சைன்ன்றது என்னது, சோன்னு அர்த்தம் ஆப்போசிட் பை ஹைபாட்டனியூஸ், O/H. அப்போது இந்த இடத்துல ஓன்றது என்ன, ஏ ஆங்கிளுக்கு ஆப்போசிட் 15, ஹைபாட்டனியூஸ் என்ன 17. ஸோ ஹைபாட்டனியூஸ் 17. இப்போ O/H. ஸோ 15/17. எவ்ரி டைம் வந்து இந்த ரூல் ஸோ கேட்டோவை என் கூட சொல்லிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு மெமரி ஆகும். நெக்ஸ்ட் சீக்கண்ட் ஏ பாருங்க. சீக்கண்ட் யாரோட ரிவர்சல், காஸோட ரிவர்சல். அப்போ காசை ரெசிப்ரோக்கல் பண்ணணும்னா H/A இருக்கும். காசு எழுதும்போது A/H, சீக்கண்ட் எழுதும்போது H/A. H என்னது 17, ஏன்றது என்னது 8, அவ்வளோதான். இப்போ சீக்கண்ட் ஏன்றது என்னது 17/8. ரொம்ப சிம்பிள். இந்த சோ கேட்டோவை மட்டும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம், வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். இது ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக கேட்டால் ஸ்ட்ரைட்டு, ரெசிப்ரோக்கல் கேட்டால் ரெசிப்ரோக்கல், அவ்வளோதான். சைனு காசு டேனு சீக்கண்ட்டு கொசிக்கண்ட்டு காட், அந்த 6 வேல்யூ கடன்னு எழுதிடலாம். இப்போ இதோட இந்த 4th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 5th சம். இப்போ 5th சம் பாருங்க. சீக்கண்ட் தீட்டா ஈக்குவல் டு 13/12. கேல்குலேட் ஆல் அதர் ரேஷியோஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் ரொம்ப சிம்பிள் தான். ஏதாவது ஒரு இடத்த தீட்டான்னு எடுத்துக்கோங்க. அதாவது ரைட் ஆங்கிள் எடுக்கக்கூடாது, ஏஓ சிஓ ஏதாவது ஒரு இடத்த தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கண்ட். நமக்கு என்ன மாந்திரம் தெரியும், ஸோ கேட்டோ. இது 3 தான் நமக்கு தெரியும். அப்போ சீக்கண்ட் யாரோட ரிவர்சல், யாரோட ரெசிப்ரோக்கல், காஸோட ரெசிப்ரோக்கல். அப்போது ஏஹெச்ன்றதை நம்ம எப்படி எழுதணும், சீக்கண்ட் தீட்டா H/A எழுதணும். அதாவது இப்போ 13 H/A ஈக்குவல் டு 13/12. இப்போ ஹைபாட்டனியூஸ் என்னது நமக்கு தெரியுது, இது 13, அட்ஜசன்ட் 12. இப்போ நம்ம தீட்டா எதை எடுத்துக்கலாம், எதை வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஆர்டர் ஒரு வித்தியாசத்துக்கு நான் கீழே எடுக்கிறேன். தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இது ஹைபாட்டனியூஸ் 13, அட்ஜசன்ட் என்னது 12, அவ்வளோதான். இப்போ அட்ஜசன்ட் தெரியுது, ஹைபாட்டனியூஸ் தெரியுது. நமக்கு யார் தெரியாது, ஆப்போசிட் தெரியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பவும் போல் பித்தாகரஸ் தியரம் எழுதுகிறோம். ஹைபாட்டனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஹைபாட்டனியூஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 13 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்ன 12 ஸ்கொயர். இப்போ 13 ஸ்கொயர்ன்றது எவ்வளோ நம்மளுக்கு, இல்லைனா ஓ ஸ்கொயர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு 169 - 144. ஆப்போசிட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன 5. நான் ஆல்ரெடி ஒரு சம்மில் சொன்ன ஞாபகம் இருக்கா, 5, 12, 13. இது 3 ஜோடி. இந்த நம்பரை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5ம் 12ம் கொடுத்தா ஹைபாட்டனியூஸ் 13. எப்படி கொடுத்தாலும் நம்ம இதை போட்டுடலாம். இப்போ ஆல் அதர் ரேஷியோ கண்டுபிடிக்கலாம். இப்போ ஆல் அதர் ரேஷியோ ஃபஸ்ட்டு நம்ம சைன்லேருந்து ஆரம்பிப்போமா, ஏன்னா அவங்க தானே நம்மளுக்கு ஸ்டார்டிங். சோனா என்ன அர்த்தம், சைன் தீட்டா. சைன் தீட்டா ஈக்குவல் டு OH. அப்போ என்ன அர்த்தம், O/H. இப்போ ஓன்றது என்னது, ஆப்போசிட் என்னது 5. இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் வந்து 5, ஹெச் வந்து 13. ஸோ 5/13. ரொம்ப சிம்பிள், டக்குன்னு எழுதிக்கிட்டே வரலாம். அடுத்தது யாரு, காசு. காஸ் தீட்டா அப்படின்னு அர்த்தம் ஏஹெச். ஏஹெச்னு அர்த்தம் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸ். இப்போ தீட்டாக்கு பக்கத்தில் அட்ஜசன்ட் யாரு 12, ஹைபாட்டனியூஸ் 13. ஸோ 12/13. இது பாருங்க சீக்கண்டோட அப்படியே ரெசிப்ரோக்கல். சீக்கண்ட் என்ன கொடுத்தாங்க 13/12. இப்போ அடுத்தது பாருங்க tan தீட்டா. tan தீட்டான்றது என்ன, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட்.
அப்போ O by A. இப்போ ஆப்போசிட் வேல்யூ என்ன 5, அட்ஜசன்ட் 12. அப்போ 5 by 12. இது 3 தானா அப்படின்னா கிடையாது, நம்ம 6 ரேஷியோ இருக்கு. இப்போ 3 முடிச்சிட்டோம், மீதி 3 இருக்கு. இப்போ இதுல கொசிகன் தீட்டா, கொசிகன் தீட்டான்றது என்ன அர்த்தம், இதோட அப்படியே ரெசிப்ரோக்கல். OH எப்படி எழுதணும், H by O, H by O ஈக்குவல் டு, இப்போ H என்னது 13, O என்னது 5, 13 by 5. இப்போ சீக்கண்ட் ஆல்ரெடி அவனே கொடுத்துட்டாங்க, நம்ம போட தேவையில்லை. இப்போ டேனோட ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா ஈக்குவல் டு, இப்போ காட் தீட்டான்றது என்ன அர்த்தம், நமக்கு இது அப்படியே O by Aவை A by Oன்னு எழுத போகிறோம். அப்போ வேல்யூ என்ன வரும், 5 by 12 என்ன ஆகும், 12 by 5 அப்படின்னு தலைக்கீழ மாறும். அதாவது 12 5, ஸோ 12 by 5. அவ்வளோதாங்க. இதோட இந்த 6 ரேஷியோஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு வேல்யூ கொடுப்பாங்க, அதை பித்தாகரஸ்ல எழுதுறோம், டக் டக் டக்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சம் போட்டுட்டே வந்துடுறோம். இதோட இப்போ இந்த 5th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 6th சம். இப்போ பாருங்க, இஃப் ஆங்கிள் A அண்ட் ஆங்கிள் B ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் such that cos A equal to cos B, show that angle A equal to angle B. இது என்ன ஒரு வேல்யூமே கொடுக்கல. இது எப்படி நான் இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேர்டு நல்லா கவனிங்க, அக்யூட் ஆங்கிள். அப்போ என்ன அர்த்தம், ஒரு 2 ஆங்கிள் அக்யூட் ஆங்கிள்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், அது ஒரு ரைட் ஆங்கிளில் 2 ஆங்கிள் வந்து அக்யூட் ஆங்கிள் வர முடியும். இப்போ காஸ் A ஈக்குவல் டு காஸ் பின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம மந்திரத்தை எழுதுங்க, ஸோ கேட்டோ. இதை மறக்கவே கூடாது, எவ்ரி டைம் என் கூட சொல்லிக்கிட்டே இருங்க, ஸோ கேட்டோ. இப்போ இதில் காஸ் கொடுத்துருக்காங்க, காஸ் A காஸ் B. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுறோம், கொடுத்ததை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, காஸ் A ஈக்குவல் டு காஸ் B எழுதிட்டிங்களா. இப்போ ஏன்ற ஆங்கிள், காஸ்னா என்ன சொன்னேன், அட்ஜசன்ட் ஹைபாட்டனியூஸ். இப்போ இதுதான் ஹைபாட்டனியூஸ், அட்ஜசன்ட். இதுக்கு ஆங்கிள் அட்ஜசன்ட் என்ன, இது ஏசின்றது அட்ஜசன்ட், ஏபின்றது ஹைபாட்டனியூஸ். அப்போ அதை அப்படியே எழுதுங்க, ஏசி பை ஏபி ஈக்குவல் டு, இப்போ காஸ் பி. இப்போ பின்ற ஆங்கிள் எடுத்துக்கணும், இதுக்கு அட்ஜசன்ட் யாரு, பிசி. ஹைபாட்டனியூஸ் சேம் தான், ஆனால் அட்ஜசன்ட் பை ஹைபாட்டனியூஸில் அட்ஜசன்ட் மாறுது இல்லையா, பிசி. ஸோ பிசி பை ஏபி எழுதிட்டோமா. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏபியும் சேமாக இருக்குது, கட் பண்ணிட்டோமா. அப்போ என்ன அர்த்தம், அவன் கொடுத்த காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பினா ஏசி ஈக்குவல் டு பிசின்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. இந்த ட்ரையாங்கிளோட 2 சைடு ஈக்குவலாக இருக்குது. இப்போ ஒரு ட்ரையாங்கிளில் ஏசியோ இந்த ட்ரையாங்கிள் பிசியும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஆங்கிள் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஏசிக்கு ஆப்போசிட்டில் இருக்க பியும் பிசிக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஏவும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் பி ஈக்குவல் டு, இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஆங்கிள் ஏ. அவ்வளோதான். இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு ரீசன் எழுதிடுவோமா, ஆங்கிள்ஸ் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். 2 சைடுக்கு எதிரில் இருக்க ஆங்கிள் ஈக்குவல், அவ்வளோதான். அதாவது இந்த சம்மில் ஒரு வேல்யூ எதுவும் கொடுக்கல, ஆனால் அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க, ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவல்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. அதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணோம், அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 7th சம். இஃப் காட் தீட்டா ஈக்குவல் டு 7 by 8, எவாலுவேட் 1 plus sin theta into 1 minus sin theta divided by 1 plus cos theta into 1 minus cos theta. Second one cot square theta. இது என்ன இவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க, 1 plus sin 1 plus minus sin இப்படிலாம் பார்த்து நீங்கள் பயப்பட வேணாம். நம்ம எப்பவும் போல் சம்ம ஹைபாட்னியூஸ் அட்ஜசன்ட் ஆப்போசிட் 3த்தையும் எழுத போகிறோம், ஸ்ட்ரைட்டாக வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ ஏபிசியில் ஒரு இடத்த தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இப்போ காட்டுன்னு கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய மந்திரம் என்ன, ஸோ கேட்டோ. இப்போ காட்டுன்றது என்னது, டேனோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்போ என்ன எழுதுறோம், டேன் வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படின்னா காட் தீட்டா என்னது, அட்ஜசன்ட் பை ஆப்போசிட். இப்போ எப்படி எழுதுறோம், ஏ பை ஓ. ஏ பை ஓவில் இது வந்து 7 by 8 அப்படின்னா அப்போ ஏன்றது என்ன ஆகுது, 7 ஆயிடுது, ஓன்றது 8 ஆயிடுதா. இப்போ தீட்டாக்கு அட்ஜசன்ட் என்னது 7, ஆப்போசிட் என்னது 8. இப்போ இன்னும் யாரும் நமக்கு தெரியாது, ஹைபாட்னியூஸ் தெரியாது. இப்போ எப்பவும் போல் பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்ன 8 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் என்னது 7 ஸ்கொயர். அப்போ 8 ஸ்கொயர் என்னது 64 ப்ளஸ் 7 ஸ்கொயர் என்னது 49. இப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 64 49 113. இப்போ இது ரூட் நம்பரா, இது ஒரு ஸ்கொயர் ரூட் நம்பரானா கிடையாது. ஸோ சிம்பிளாக ஸ்கொயர் ரூட் ஆஃப் 113 அப்படியே வச்சுக்கோங்க.
இதில் வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ண தேவையில்லை. இதோட வேல்யூ என்னது 113. இதை அப்படியே யூஸ் பண்ணி இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அடுத்த ஃபஸ்ட்டு சம் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் 1 + sin θ × 1 - sin θ. நமக்கு என்ன தெரியும், a + b × a - b ஃபார்முலா தெரியுமா, அது எழுதுங்க. a + b × a - b அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு 1ன்றது sin θ, bன்றது sin θ, aன்றது 1 sin θ. அப்போ a² - b², ஜஸ்ட் அந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுங்கள். 1 - sin² θ டிவைடட் பை, கீழே அதே தான், a + b a - b. அப்போ என்ன அர்த்தம், 1 - cos² θ. 1 ஸ்கொயர் பண்ணால் 1, ஆனால் நான் அது சிம்பிளாக எழுதிட்டேன். 1 - cos² θ. இப்போ பாருங்கள், 1 - sin θ. sin θன்னு என்ன அர்த்தம், O/H. ஸோ O/H. அப்போ தீட்டாக்கு ஆப்போசிட்டில் 8, ஹைபாட்னியூஸ் என்னது √113. அப்போ 8/√113 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 1 - cos² θன்னா என்ன அர்த்தம், காஸ்ன்றது என்னது க. அப்போ A/H. ஏன்றது இங்கே யாரு 7, ஏன்றது ஆஃப் தீட்டாவோட அட்ஜசன்ட் பக்கத்தில் இருக்கிறது 7, √113. அப்போ என்ன அர்த்தம், 7/√113. இப்போ ஸ்கொயர் ரூட்டையும் ஸ்கொயரையும் பண்ணும்போது என்ன ஆகும், ஆக்சுவலாக இந்த 2வும், அதாவது இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இந்த ரூட்டும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகும், மேலே மட்டும்தான் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இப்போ அதை அடுத்து எழுதி பாருங்கள். இப்போ 1 - இது எப்படி எழுதுகிறான், 8/113, பிகாஸ் இந்த ஸ்கொயர் ரூட்டு 2வும் கேன்சல் ஆகிடும். அதே 7/113, அவ்வளோதான். இப்போ இதை நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எப்படி எழுதுகிறோம், திரும்ப காமிக்கிறேன். இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த 2வும் வந்து கேன்சல் ஆகும், அதனால மேலே மட்டும் ஸ்கொயர் இருக்குது, கீழே ஸ்கொயர் ரூட் வரல, அது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ பாருங்கள், இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 113 - 64 டிவைடட் பை, கீழே அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 113 - 49. இப்போ இது என்ன ஆகுனா, ஆக்சுவலி டினாமினேட்டரில் 113 நான் உங்களுக்கு காமிக்கல, பட் மேலேயும் கீழே இருக்கிறதுனால கட் ஆகிடும். இப்போ 113 - 64 பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இப்போ நியூமரேட்டரில் வந்து 49 வரும், அண்ட் டினாமினேட்டரில் என்ன வரும், மைனஸ் பண்ணால் 64 வரும். ஸோ 49/64 தான் இந்த ஃபஸ்ட்டு ஒன்னோட ஆன்சர். இப்போ இதே மாதிரியே செகண்ட் ஒன் பாருங்கள், cot² θ கொடுக்குறாங்க. ஆல்ரெடி நமக்கு cot θ என்ன தெரியும், கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 7/8. அப்போ அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கொயர் பண்ணுவோமா, 7/8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 7² 49, 8² 64. அப்போ அதுவும் என்ன வருது, ரெண்டுமே ஆன்சர் என்ன வருது, சேமாக வருது. 1 - sin²/1 + cos², இதுவும் சேமாக இருக்குது ஆன்சர், அவ்வளோதான். இப்போ இதோட வந்து இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 8th சம் பார்க்கலாம். If 3 cot A is equal to 4, check whether 1 - tan² A divided by 1 + tan² is equal to cos² A - sin² A or not. அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி சிம்பிள், ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், ஏபிசி மார்க் பண்ணுறோம், ஏன்ற ஆங்கிள் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஆங்கிளை நம்ம தீட்டாவை நோட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுடைய தாரக மந்திரம் என்ன, ஸோ கேட்டோ மறந்துடாதீங்க. காட்டுன்றது எதோட ரிவர்சல், டேனோட ரிவர்சல். அப்போ ஓஏன்றதை நம்ம எப்படி எழுதுவோம், A/O. இது ஆல்ரெடி ஒரு சம் பார்த்த ஞாபகம் இருக்கா, 3 cot A = 4/3. அந்த 3 வந்து இங்கே டினாமினேட்டரில் கொண்டு வரோம். இப்போ இது வந்து A/O ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏ ஆங்கிளில் ஏன்றது என்னது, அட்ஜசன்ட். அப்போது ஆங்கிள் ஏவுடைய அட்ஜசன்ட் என்னது 4, ஆப்போசிட் என்னது 3. இப்போ ஒரு சைட் 4ம் 3ம் தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஹைபாட்னியூஸ். பை பித்தாகரஸ் தியரம், ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். இப்போ இதில் ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது நமக்கு 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் என்ன வரும், 9 + 16. 9 + 16 எவ்வளோ, 25. H ஈக்குவல் டு 25 ரூட் எடுத்தால் 5. இந்த 3, 4, 5 நான் ஏற்கனவே 5, 12, 13 சொன்னேன். அதே மாதிரி இந்த 3, 4, 5ம் சேமாக தான் இருக்குது, எப்போவுமே ஒரு செட்டாக தான் வரும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு சைடு எல்ஹெச்எஸ், இன்னொரு சைடு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்து நம்ம தனித்தனியாக ப்ரூஃப் பண்ணலாமா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்ஹெச்எஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 - tan² A. அப்போ 1 - tan² A டிவைடட் பை 1 + tan² A. tan² A, tan A அப்படின்றது என்ன, டோனா அர்த்தம், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ 1 இந்த ஆங்கிள் ஏவோட ஆப்போசிட் என்னது 3, அட்ஜசன்ட் என்னது 4. அப்போது 3/4, 3/4 த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை
1 ப்ளஸ் அதே தானே இருக்கு இல்லையா? ஸோ 3/4 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? 3 ஸ்கொயர்ன்றது 9/16 ஆகுமா? அப்போ இந்த 16 மேலே எழுதுவோமா? எப்படி எழுதலாம்? 1 மைனஸ் 9/16 டிவைடட் பை 1 ப்ளஸ் 9/16. இப்போ இந்த 16 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16 மைனஸ் 9, இது வந்து 16 கீழே டினாமினேட்டரில் ஒன்று வரும், டிவைடட் பை 16 ப்ளஸ் 9 டிவைடட் பை 16. இப்போ என்ன ஆகும்? ஆக்சுவலாக இந்த 16 இந்த 16 கேன்சல் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? 16 மைனஸ் 9ன்றது 7/25. இப்போ நமக்கு LHS என்ன வந்துருச்சு? 7/25. இப்போ இதே மாதிரியே RHS கண்டுபிடிக்கலாம். இப்போ RHS பாருங்கள், cos ஸ்கொயர் A மைனஸ் சைன் ஸ்கொயர் A. இப்போ RHS எடுத்துக்கோங்க. cos ஸ்கொயர் A, cos A அப்படின்றது என்ன? A/H. இப்போ இங்கே ஏன்றது என்னது? 4, ஹெச்ன்றது 5. அப்போ எழுதுங்க 4/5 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் சைன் ஸ்கொயர் A. சைன் என்னது? O/H. அப்போ 3/H, ஆப்போசிட் பை ஹைபார்டினியூஸ் த ஹோல் ஸ்கொயர். இப்போ இது பண்ணுங்க, 4 ஸ்கொயர் பண்ணால் 16/25 மைனஸ் 9/25. இப்போ 16 மைனஸ் 9 என்னாச்சு? 7/25. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன ஆயிடுச்சு? LHSும் 7/25, RHSும் 7/25. Therefore, LHS is equal to RHS, hence proved. ஸோ இந்த சம்மும் ரொம்ப சிம்பிள் தான். கொடுத்த வேல்யூவாக பித்தாகரஸ் யூஸ் பண்ணுறோம். எங்கே கேட்டாங்களோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக நம்ம மந்திரத்தை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட் 9th சம் பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் ABC ரைட் ஆங்கிள் அட் B if tan A equal to 1/√3, find the value of sin A cos C plus cos A sin C, cos A cos C minus sin A sin C. இந்த சம்மெல்லாம் பார்க்க தாங்க ரொம்ப பெருசாக இருக்கும். என்னது இது இவ்வளோ பெருசாக இருக்கே? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் அந்த ட்ரையாங்கிளில் பித்தாகரஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதே மாதிரி அப்படியே சால்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ABC எடுத்துக்கிறேன். பிஏ ரைட் ஆங்கிள் சொன்னதுனால கரெக்டாக பிஏ 90 டிகிரியில் போட்டோம். tan ஏன்றது தான் இப்போ நம்ம தீட்டாவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுடைய மந்திரம் என்னது? ஸோ கேட்டோ. இதை மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் மறக்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான், செகண்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் டிக்னாமெட்ரிக் டேபிள் தான். இப்போ tan என்ன அர்த்தம்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan A எப்படி எழுதுகிறோம்? 1/√3 அப்படின்றது என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், O/A அப்படின்னு எழுதிக்கோங்க. இப்போ ஏன்ற ஆங்கிள் எங்கே இருக்குது? இதுதான் A. அப்போ இதோட ஆப்போசிட் என்னது? இதுதான் 1 வந்து இங்கே வரும், BCயில் வரும். அண்ட் அட்ஜசன்ட் என்னது? √3. அப்போ இங்கே √3 வரும். அப்போ அதே நமக்கு யாரை தெரியாது? ஹைபார்டினியூஸ் தெரியாது. ஸோ இது எப்படி சிம்பிளாக கண்டுபிடிக்கலாமா? பை பித்தாகரஸ் தியரம், ஹைபார்டினியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் என்னது? 1 ஸ்கொயர் பண்ணிங்கனாலும் 1 தான் வரும். √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? 3 வரும். ஸோ இப்போ இது என்ன அர்த்தம்? 1 + 3 4. ஹைபார்டினியூஸ் ஸ்கொயர் 4னா ஹைபார்டினியூஸ் என்ன அர்த்தம்? 2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ ஹைபார்டினியூஸ் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நமக்கு யாரெல்லாம் வேணும்? ஃபஸ்ட்டு சம் இப்போ ஃபஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், sin A cos C கேட்குறாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க, sin A cos C ப்ளஸ் cos A sin C. இப்போ எழுதுவோமா? ஃபஸ்ட்டு என்னது? sin A cos C ப்ளஸ் cos A sin C அவங்க கொடுத்தது. இப்போ AC 2 ஆங்கிள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பும் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்ற ஆங்கிள், அப்போ ஏவை பிடிச்சிக்கோங்க. சைன் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அந்த ஏக்கு ஆப்போசிட் ஹைபார்டினியூஸ். இப்போ இங்கே சைன் A, சைனுக்கு ஆப்போசிட் ஹைபார்டினியூஸ். இப்போ இதுக்கு ஆப்போசிட் 1, ஹைபார்டினியூஸ் 2, ஆப்போசிட் ஹைபார்டினியூஸ். இப்போ இதை அப்படியே எழுதிப்போமா? அந்த ஆங்கிள் ரொம்ப முக்கியம், 1/2. இப்போ அடுத்து ஏவா இருக்குது, சி இருக்காங்க. அப்போ சியை பிடிச்சிக்கோங்க. கா அப்போ சீன்ற ஆங்கிளுக்கு அட்ஜசன்ட் ஹைபார்டினியூஸ். இப்போ அட்ஜசன்ட் மறுபடியும் 1 ஆயிடுச்சா? முதல்ல ஆப்போசிட் இருந்தது, இப்போ சிக்கு அட்ஜசன்ட் 1/2. இப்போ அடுத்தது ஏ ஆங்கிளுடைய அட்ஜசன்ட் ஹைபார்டினியூஸ். இப்போ ஏக்கு அட்ஜசன்ட் என்ன? √3, ஹைபார்டினியூஸ் 2, அப்போ √3/2. இப்போ சைன் சிக்கு ஆப்போசிட் ஹைபார்டினியூஸ். திரும்ப பாருங்கள், சீன்ற ஆங்கிள் இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் என்ன? √3. சிக்கு ஆப்போசிட் √3, ஹைபார்டினியூஸ் 2, அப்போ √3/2. ஸோ ஏவையும் சியும் ஆங்கிளை தெளிவாக பிடிச்சிக்கோங்க, அதை மாற்றிடாதீங்க. இப்போ 1/2 × 1/2 1/4, √3 மல்டிப்ளை பண்ணால் 3 டிவைடட் பை 4. அப்போ நியூமரேட்டர் வந்து 4/4 வந்துடுது. ஸோ கட் பண்ணிங்கன்னா இதோட ஆன்சர் 1. ரொம்ப சிம்பிள். பார்க்க சம் ரொம்ப பெருசாக இருந்ததா, ஆனால் நம்ம சால்வ் பண்ண நினச்சி ஆன்சர் 1. ரொம்ப சிம்பிள். இப்போ அதே மாதிரி செகண்ட் சம் சால்வ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட செகண்ட் சம் சால்வ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள்.
இப்போ பாருங்க cos A cos C மைனஸ் sin A sin C. இப்போ cos A பாருங்க cosனா என்ன சொல்லியிருக்கேன் A by H adjacent by hypotenuse. இப்போ ஏன்ற ஆங்கிள் எங்க இருக்கு இதுக்கு adjacent எது √3 hypotenuse 2 அப்போ √3/2 into cos C. இப்போ Cக்கு adjacent hypotenuse Cன்ற ஆங்கிள் எங்க Cன்ற ஆங்கிள் தோ இருக்கு இதுக்கு adjacent 1 hypotenuse 2 1/2 மைனஸ் இப்போ sin A எடுத்துக்கோங்க சைனுக்கு என்ன ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் இப்போ ஏக்கு ஆப்போசிட் 1 ஹைபாட்னியூஸ் 2 1/2 இன்டூ sin C. இப்போ சிக்கு என்ன பண்ணுறோம் ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் sin C எடுத்துக்கோங்க ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் √3/2. இப்போ இது பண்ணீங்க அப்படின்னா √3 × 1 வந்து √3 தான் ஸோ √3/4 வரும் √3/4 மைனஸ் √3/4 இது ரெண்டும் மைனஸ் பண்ண என்ன வரும் 0 வரும். பார்க்க தான் சம் ரொம்ப லென்த்தியாக இருந்தது ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ எடுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். இதோட இப்போ இந்த 9th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 10th சம். In triangle PQR right angled at Q, PR plus QR is equal to 25 cm and PQ equal to 5 cm. Determine the values of sin P, cos P, tan P. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க PQRல ரைட் ஆங்கிள் Qன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ Q இருக்கிற இடத்துல 90 டிகிரி போட்டுட்டு ஒரு PQR எந்த ஆர்டரில் வேணால் எடுத்துக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன கொடுக்குறாங்க PQ வந்து 5 PR ப்ளஸ் QR அதாவது இந்த ரெண்டும் சேர்த்து என்ன கொடுத்துருக்காங்க 25 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் பை பித்தாகரஸ் தியரம் நம்ம என்ன எழுதுவோம் PR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர். நமக்கு இதில் என்ன தெரியாது PRும் தெரியாது QRும் தெரியாது. பட் இது என்ன பண்ணலாம் மாற்றி எழுதலாமா இது எப்படி எழுதலாம் PR அப்படின்றது வந்து 25 மைனஸ் QR அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் QR இந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் மைனஸ் QR ஆகும். அப்போ PR இருக்கிற இடத்துல நம்ம இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் 25 மைனஸ் QR the whole square is equal to PQ ஸ்கொயர் இது என்னது 5 ஸ்கொயர் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் QR ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ இது வந்து A மைனஸ் B the whole ஸ்கொயர் ஃபார்முலா எழுதுங்க. A ஸ்கொயர் என்னது 25 ஸ்கொயர் மைனஸ் 2AB அப்போ 2 × 25 50 ஸோ 50 QR ப்ளஸ் B ஸ்கொயர் என்னது QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே 5 ஸ்கொயர் என்ன இருக்குது அப்படியே வரும் QR ஸ்கொயர். இப்போ பாருங்க ப்ளஸ் QR ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயர் ரெண்டு பக்கம் ஒரே சைனில் இருந்தால் கட் பண்ணிடலாமா அப்போ என்ன ஆகும் நமக்கு நெக்ஸ்ட் பாருங்க இந்த மைனஸ் 50 இந்த பக்கம் போனால் ப்ளஸ் 50 ஆகிடும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க 25 ஸ்கொயர் 625 ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் வந்து 25 மைனஸ் 50 இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் 50. இப்போ என்ன பண்ணுங்க 50 QR ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த 25 இன்னொரு பக்கம் கொண்டு வரலாமா அப்போ இது எப்படி மாற்றி எழுதலாம் 50 QR is equal to 625 ப்ளஸ் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 25 அப்போ என்ன வரும் 600 625 25 போயிடுச்சுன்னா 600 அப்போ QR அப்படின்றது என்ன 600 டிவைடட் பை 50 ஜீரோக்கு ஜீரோ கட் பண்ணால் என்ன ஆகும் 5 12 டைம்ஸ். ஸோ அப்போ QRோட வேல்யூ என்ன 12. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இது 5 இது 12 அப்போ இது 25ல் 12 மைனஸ் பண்ணாலும் 13 தான். பித்தாகரஸ் தியரம்ல நான் இன்னொரு ஐடியா என்ன கொடுத்துருக்கேன் உங்களுக்கு 5ம் 12னா ஹைபாட்னியூஸ் என்ன தான் வரும் 13 தான் வரும். இது வந்து டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூஸ் மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் 5 12 13 அவ்வளோதான். இப்போ இந்த 3 கண்டுபிடிச்சிட்டோமா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம் சைன் பியோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். சைன் பின்ற ஆங்கிள் சைன் பி நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் நமக்கு ஸோ கேட்டோ ஃபர்ஸ்ட் நம்மளோட பிரின்சிபல் என்னது ஸோ கேட்டோ நம்ம மந்திரத்தை எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போ சைன் பி கேட்குறாங்க அப்போ சைன்னா என்ன அர்த்தம் OH அப்போ சைன் பி இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ் O/H ஆப்போசிட் என்னது இதோட ஆப்போசிட் 12 அண்ட் ஹைபாட்னியூஸ் என்னது இது O இது H அப்போ என்ன பண்ணுறீங்க ஓன்றது 12 ஹெச்ன்றது 13 அவ்வளோதான் சைன் பி 12/13. அதே மாதிரி காஸ் பி எழுதுங்க காஸ் பி ஸோ கேட்டோ என்ன அர்த்தம் adjacent by hypotenuse A/H இப்போ இங்கே ஏன்றது என்னது 5 அண்ட் H 13 ஸோ 5/13 அது ரெண்டு எழுதியாச்சா. நெக்ஸ்ட் tan P பாருங்க ஸோ கேட்டோவில் டேனுக்கு என்னது டோ OA அப்போ O/A O என்னது ஆப்போசிட் Pக்கு ஆப்போசிட் 12 அண்ட் adjacent 5 ஸோ 12/5.
இந்த மாதிரி தான் நம்ம பித்தாகரஸ் தேரம் யூஸ் பண்ணி கொடுத்த வேல்யூவை ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாலும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தாலும் கண்டுபிடிச்சு அதை அப்படியே அப்ளை பண்ணுறோம். இப்போ இதோட இந்த 10th சம் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் பேஜில் 11th சம். இப்போ 11th பாருங்க ஒரு 5 ஃபில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும், ஒரு தீட்டான்ற ஆங்கிளுக்கு எதிரில் இருக்கிறது ஆப்போசிட், இங்கே இருக்கிறது அட்ஜசன்ட், அப்புறம் அதுக்கு லாங்ஸஸ்ட் சைட் ஹைபாட்னியூஸ். பட் இப்போ நம்ம என்ன முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, ஹைபாகரஸ் தியரம் படி, பித்தாகரஸ் தியரம் படி நம்மளுக்கு O² + A² = H². அப்படின்னா என்ன அர்த்தம், ஹைபாட்னியூஸ் வந்து எப்பவுமே ஆப்போசிட் சைடையும் அட்ஜசன்ட் சைடை விட எப்படி தான் இருக்கும், கிரேட்டராக தான் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் மறக்கவே கூடாது. இது ரெண்டை விட இது கண்டிப்பாக கிரேட்டராக தான் இருக்கும். அப்புறம் இன்னொன்று நம்ம எப்போ யூஸ் பண்ணுற பிரின்சிபல் SOHCAHTO. இந்த ரெண்டுத்தையும் வச்சு இப்போ இந்த சம் சால்வ் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், the value of tan A is always less than 1. அப்படியா, tan A tan கொடுக்குறாங்க, ஆனால் என்னது ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸு? tan 30 டிகிரியோட வேல்யூ என்ன, நமக்கு tan 30 டிகிரி வேல்யூ தெரியுமா, √3. √3ன்றது என்ன அர்த்தம், 1.749 போயிட்டே இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்லி 1.73ன்றது தான் √3யோட வேல்யூ. அப்போ என்ன அர்த்தம், இது லெஸ் தென் 1 கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, சீக்கண்ட் A = 12/5 கொடுக்குறாங்க. காஸோடைய ரெசிப்ரோக்கல் தான் சீக்கண்ட். அப்போ என்ன அர்த்தம், சீக்கண்ட் ஏன்றதை நம்ம எப்படி எழுதுவோம், ஆக்சுவலாக 12/5 அப்படின்றது ஹைபாட்டினியூஸ் பை அட்ஜசன்ட். ஏன்னா இங்கே AH இருக்கு, அப்போ இங்கே H/A. இப்போ H பெருசாக இருக்கு, A சின்னதாக இருக்கு, கரெக்டா? H 12, A 5, கரெக்டு தானே? நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், ஹைபாட்னியூஸ் இஸ் கிரேட்டர் தென் அட்ஜசன்ட். அப்போ இது என்னது, ட்ரூ. ஸோ இது நல்ல கவனமாக இருக்கணும், ஹைபாட்னியூஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அடுத்து பாருங்க, cos A is the abbreviation used for cosecant angle கொடுக்குறாங்க. பட் காஸ்ன்றது என்னது, கொசைன். ஸோ அப்போ என்னது, ஃபால்ஸ். ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு ரீசன் எழுதுங்க. cos A is abbreviation of cosine A, not cosecant A. abbreviation of என்னது, கொசைன். ஸோ கொசைன் E வரணும், கொசிகண்ட் கிடையாது, கொசைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, cot A is the product of cot and A. ஏன்றது இந்த இடத்துல என்ன அர்த்தம், ஆங்கிள். இது வந்து இன்னொரு இல்லை, ப்ராடக்ட் கிடையாது, இது ஒரு இது கிடையாது, லெட்டர் கிடையாது, அது ஆங்கிள். அப்போ என்ன அர்த்தம், ஃபால்ஸ். ஏன் ஃபால்ஸு, காட் ஏ அப்படின்றது வந்து ஆக்சுவலி சிங்கிள் என்டிட்டி, ஒரே என்டிட்டி தான். ஆங்கிளை தனியாகவும் காட்டை தனியாகவும் இருந்தால் அதுக்கு வேல்யூவே கிடையாது. ஸோ இட் இஸ் அ சிங்கிள் என்டிட்டி. நெக்ஸ்ட் பாருங்க, சைன் இஸ் ஈக்குவல் டு 4/3 கொடுக்குறாங்க. இப்போ முதல் சீக்கண்ட் எழுதின மாதிரி எழுதுங்க. சைன் அப்படின்றது என்ன அர்த்தம், OH, ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இப்போ இந்த இடத்துல சைன் வந்து சைன் தீட்டா 4/3 எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, O/H. அப்போ இது எப்படி இருக்கு, H சின்னதாக இருக்கு, O எப்படி இருக்கு, பெருசாக இருக்கு. பட் இது பாசிபிளா கிடையாது, H தான் பெருசாக இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இது வந்து ஃபால்ஸ், இது கிடையாது. இப்போ இதோட நம்மளோட 11th சம் கம்ப்ளீட் ஆகுது. இந்த எக்ஸசைஸ், ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வீடியோட கமெண்ட்ஸில் கேளுங்க. ஃபர்தர் எக்ஸசைசஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஃபர்தர் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.